நீங்கள் 12th முடிச்சிட்டிங்களா? இப்போ லைஃப்பில் பிக்கஸ்ட்டு கன்ஃப்யூஷன் என்னென்னா, இன்ஜினியரிங் லைனா, ஆர்ட்ஸ் லைனா, இல்லை கவர்மெண்ட் ஜாப்பா, அல்லது ஹை சேலரி கோர்ஸா? ஒரு ராங்கான கோர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா லைஃபே வேஸ்ட் ஆகும். அதுவே சரியான கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரே சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஃப்யூச்சரில் டிமாண்டில் இருக்கிற கோர்ஸை பற்றி நாங்கள் ஈஸியாக சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன் அவர் ட்ரீம் டு கெரியர் சேனல். இந்த சேனலில் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லான கெரியர் கைடன்ஸ், ஃப்யூச்சர் ஜாப்ஸ், ஹை சேலரி கோர்ஸ், ஸ்கில் சக்ஸஸ் பற்றின ரெகுலராக நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்லாம் மேக்ஸிமம் என்ன எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் லைன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்ஜினியரிங் லைனில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த உலகமே எல்லாமே ஏஐ சைடில் நம்ம போயிட்டுருக்கு. இப்போ ChatGPT, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் எல்லாமே ஏஐ பேஸில். இப்போ இந்த ஏஐ படித்தா ஃப்யூச்சரில் ஹியூஜ் டிமாண்ட் இருக்கிறது மேக்ஸிமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், ஃபாரின் ஜாப்பில் போகாமே மோர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஏடிஎஸ் கோர்ஸ் படித்தவங்க தான் இருக்குது. இது ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸு. அதனால் ஹியூஜ் டிமாண்ட் வந்து வரதுக்கு அதிகமாக இந்த ஃபீல்டு பொறுத்தவரை நீங்கள் ஸ்கில்ஸ் மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் இந்த கோர்ஸுக்கு ராஜா. இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. மேக்ஸிமம் சைபர் செக்யூரிட்டினா என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். இந்த சைபர் செக்யூரிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் தான். இப்போ பேங்கிங்கு, யூபிஐ, சோசியல் மீடியா, கம்பெனி டேட்டா எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. இப்போ இந்த ஆன்லைனில் இருக்கும்போது அதிகமான ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் டேட்டாவை. அதனால் கம்பெனிஸ் வந்து நீட் பண்ணுறாங்க, எனக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் படித்தா ஃப்யூச்சரில் ஹியூஜ் டிமாண்ட் வரும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இந்த சைபர் செக்யூரிட்டி நீங்கள் வந்து எடுங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ். ஏன்னா இப்போ வளர்ந்து வர நம்மளுடைய இந்தியாவில் ரோபோட்டிக்ஸ் வந்து ஹியூஜ் டிமாண்ட் வரும். ஏன்னா இப்போ ஃப்யூச்சரில் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரிஸ்லேயும் ரோபோட்டிக்ஸ் அதிகமாகிடும். இப்போ ஜப்பான் கண்ட்ரியில் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டில் மெஷின் டிசைன் பண்ணுறது எப்படி, ஆட்டோமேஷன் எப்படி, ஸ்மார்ட் ரோபோட் எப்படி பற்றி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் ரோபோட்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ஹியூஜ் டிமாண்ட் வர ஃபீல்டு எதுனா அது இந்த ரோபோட்டிக்ஸ் தான். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். என்ன ப்ரோ இது வரையும் இன்ன வரையும் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போ என்னடானா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் இறங்கிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட்டு இல்லாமல் மனுஷனால் வாழ முடியாது. ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் செக்டார் என்றைக்குமே இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து மாடர்ன் ஃபார்மிங் இருக்குது, இரிகேஷன் சிஸ்டம், ஃபார்ம் மிஷினரி, ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் பற்றி நீட்டாக நீங்கள் இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, ப்ரைவேட் ஜாப் இருக்குது. இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கிறதையும் 2 சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி. இப்போது பேக்கேஜிங் ஃபுட் வருது, பேக்கரி ஐட்டம்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் எப்படி கரெக்டாக எப்படி சேஃபாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் ஃபுட் டெக்னாலஜி. இந்த ஃபீல்டு பொறுத்த வரையும் ஃபுட் குவாலிட்டி, ஃபுட் சேஃப்டி, ப்ராசஸிங் அண்ட் பேக்கேஜிங் பற்றி நீங்கள் படிப்பீங்க. இதை படிக்கிறது மூலிமா நீங்களே ஒரு என்டர்பிரினர்ஷிப்பாக கூட ஆகலாம். ஏன்னா நீங்களே ஒரு ஃபுட்டு எக்ஸ்பர்ட்டாக ஆகிடுவீங்க. அது மூலியம் நீங்கள் வந்து ஃபுட்டை நீங்களே சேல்ஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ அப்படிலாம் இல்லைன்னா பெரிய பெரிய டாப் எம்என்சி கம்பெனிஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக நீங்கள் வந்து வேலை வாங்கலாம். அதுக்கான ஒரு மிக சிறந்த படிப்பு வந்து ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கு பொறுத்தவரை நீட் எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் எழுதி தான் ஆகணும், அது வேறு வழி இல்லை. இந்த ஃபீல்டு பொறுத்தவரையும் ரெஸ்பெக்ட் அண்ட் ஜாப் செக்யூரிட்டி 2மே இருக்குது. ஓகேங்களா? டாக்டர் ஆகணும்னு பேஷன் இருந்தால் மட்டும் இந்த எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் வந்து அதிகமாக போட்டாகணும். அது போடுறது மூலிமா சொசைட்டியில் வந்து அதிகமாக நம்மளுக்கு வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகும், அதிகமாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து 7th என்ன பார்த்திங்கன்னா நர்சிங் வந்து ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. நம்ம இந்தியாவிலும் சரி அப்ராட்லேயும் சரி, நம்ம இந்தியாவோட அப்ராடில் வந்து ஹை சேலரியாக நம்ம வந்து கொடுக்குறாங்க. பேஷண்ட்டை கேர் பண்ணியிருக்கிறது தான் இந்த நர்சிங் கோர்ஸ். இது மூலிமா பல சேலரி வந்து டிமாண்ட் ஆகும். எவ்வளோ தான் ஃப்யூச்சரில் மோஸ்ட்டான டிமாண்ட் வந்து நர்சிங்க்கு இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். நர்சிங் படித்தா கன்ஃபார்ம் வேலை இருக்குது உங்களுக்கு. சரி, 8வது பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பின்னா எல்லாம் நினச்சிப்பாங்க
எல்லாம் தப்பாக நினச்சிட்ருக்காங்க. என்னென்னா கை கால் அமுக்கி விடுற வேலை, அப்படிலாம் அது கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் பர்சன், ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பர்சன், பாடி பெயினாக இவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த பிசியோதெரப்பி. இந்தியாவில் கம்மியான ஒரு ஜாப்பாக இருந்தாலும் அப்ராடில் இதுக்கு வந்து மோஸ்ட்டான டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ அதிகமாக வந்து ஹெல்த் அவேர்னஸ் வந்து க்ரோவிங் ஆகுறதுனால ஏற்கனவே அப்ராடில் க்ரோவிங் ஆயிடுச்சு. அதனால் பல லேக்ஸில் வந்து தர மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பிசியோதெரப்பின்றது அப்ராடில் சூப்பராக இருக்குது. ஹை சேலையும் நீங்கள் வந்து வாங்கலாம். அடுத்தது ஃபார்மசின்னும் போது உங்களுக்கு வந்து மெடிசன் ரிலேட்டடாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி வந்து சூப்பரான ஐடியா. இப்போ ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து நோய் வராமலாம் இல்லை. இப்போ நோய் வந்தால் என்ன பண்ணுவான், ஹாஸ்பிட்டல் போவான், ஹாஸ்பிட்டல் என்ன எழுதி கொடுவான், மெடிசன் தான் எழுதி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு என்டர்பிரினர்ஷிப்பாக கூட ஆகலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நீங்கள் ஒரு மெடிசன் கடை போட்டு கூட ஒரு தொழிலதிபராக கூட ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலாம். மெடிசன் கம்பெனிஸ் ரிசர்ச் சைடில் கூட நமக்கு ஜாப் கிடைக்கும். இதன் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது வந்து 10th பார்த்தீங்கன்னா பிகாம். மோஸ்ட் ஆஃப் த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கூட எவ்ரிகிரீன் டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகாம் தான். இதில் வந்து அக்கௌண்டன்ஸு, ஃபைனான்ஸு, டேக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுவீங்க. இது லேர்ன் பண்ண மூலமாக கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் பூராமே ஆன்லைனில் போகும்போது அக்கௌண்டன்ஸ் வேலை இந்த மாதிரி வேலைலாம் அதிகமாகிடும். இது வந்து நான் என்ன சொன்னால் கவர்மெண்ட் ஜாப்பில் மட்டும் இல்லை, ப்ரைவேட்லேயும் தான். ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பிகாம்ன்றது ஒரு மோஸ்ட் ஹை பேலஸ் இலைன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பிபிஏ, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த பிபிஏ கோர்ஸ் வரையும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருந்தால் நீங்கள் வந்து சூப்பரு. ஏன்னா லீடர்ஷிப்பு வந்து டெவலப் ஆகும். இந்த கோர்ஸ் பொறுத்த லீடர்ஷிப் டெவலப் ஆகும். ஃப்யூச்சரில் என்டர்பிரைஸ் ஆகிறதுக்கு சூப்பராக அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பிபிஏன்றது ஒரு நல்ல கோர்ஸ் தான். அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் தான் வருது. இப்போ ஆன்லைனில் வரனால இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகிடுச்சு. அப்போது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன், எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எனக்கு என்னன்னே தெரியல அப்படிங்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டை கொடுத்து நான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ அதன் மூலிமா ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இல்லை நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஃப்ரீலான்சிங்காக கூட அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லா படித்தா லாயராக மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. லாயர் படித்தாலும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸில் நீங்கள் வந்து ஒரு லாயர் ஆகலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இருக்கலாம். லீகல் அட்வைசர் ரோல் கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஒரு லா படித்தா ஒரு ஃப்யூச்சர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இந்தியா முழுக்க லாவால் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்து மட்டும் என்றைக்குமே ஜாயின் பண்ணாதீங்க. இப்போ வந்து ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணாதீங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுத்துக்காக மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஃப்யூச்சரில் என்ன டிமாண்ட் இருக்குது, உங்களோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். ரைட் டிசிஷன் எடுத்தால் ஃப்யூச்சரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரீம் டு கரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.